நீயும் நிம்மதியாக வாழ்வதற்காகவும் மகிழ்ச்சியாக இருப்பதற்காகவும் வாழ்வில் முன்னேற்றத்தை காண வேண்டும் என்பதற்காகவும் ஏதேதோ செய்து பார்க்கின்றாய். முயற்சிகளை அனுதினமும் மேற்கொள்கின்றாய். ஆனால் நொடி கூட நேர்மையிலிருந்து தவறுவதையோ உண்மையை கைவிடுவதையோ நீ ஒரு பொழுதும் நினைத்தது இல்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ உண்மையையும் நேர்மையையும் அதிகளவு கடைபிடித்து கொண்டு இருப்பதால் தான் வாழ்க்கையில் இன்றளவும் முன்னேறாமல் இருக்கின்றாய் என்று நீ தவறாக நினைத்து விடாதே. அவை இரண்டையும் நீ இன்றளவும் கடைபிடித்து வருவதால் தான் உன் வாழ்க்கை இப்பொழுது இருக்கும் நிலைமையிலாவது இருக்கின்றது என்பதை மட்டும் தெரிந்து கொள். எவ்வளவு சோதனைகளை தான் நானும் அனுபவிப்பது. இறைவன் ஒருவன் இருக்கின்றானா இல்லையா என்கின்ற கேள்வி அவ்வப்பொழுது மனதில் உனக்கு எழுகின்றது. இப்பொழுது கூறுகின்றேன், இறைவன் நான் உன்னோடு தான் இருக்கின்றேன். உன் சோதனைகள் அனைத்துமே உனக்கு தேவையான பாடத்தை தான் இதுநாள் வரை கற்றுக் கொடுத்தது. நீ ஒரு ஏமாற்றத்தை முன்பு சந்தித்தாய். எதற்காக அது நடந்தது? நீ அதுதான் சரி என்று அந்த பாதையை தேர்ந்தெடுத்தாய். அந்த பாதை உனக்கு மனதின் வலியையும் காயத்தையும் துரோகத்தையும் கொடுத்துவிட்டு சென்றது. அந்த முடிவு ஏன் அந்த சமயம் உனக்கு சரியாகப்பட்டது? நான் உன்னோடு இருந்திருந்தால் அந்த வழிக்கு நீ ஏன் சென்றிருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி உனக்குள் எழுகின்றது. ஆனால் இது எல்லாம் நடந்து முடிந்த பின்பு, அந்த ஏமாற்றத்தை நீ சந்தித்த பின்பு இப்பொழுது உன்னுடைய மனம் எந்த அளவிற்கு வலிமையோடு இருக்கின்றது என்று எனக்கு தான் தெரியும். மன உறுதியோடு மன தைரியத்தோடு இப்பொழுது அந்த விஷயத்தை நீ அணுக பழகி கொண்டாய். புதிதாக வரக்கூடிய பெரிய ஏமாற்றத்திற்கு தடையாக இந்த அனுபவம் உன் வாழ்நாள் முழுக்க இருக்கும். இப்பொழுது நீ சந்தித்து கொண்டிருக்கும் அத்தனை விஷயங்களும் உன் வாழ்விற்கு தேவையானதுதான். இனிமேல் நீ சந்திக்க போகின்ற விஷயங்கள் அனைத்துமே மிக முக்கியமானது. இது நாள் வரை நீ அனுபவித்த கஷ்டங்களிலிருந்து இன்றைய தினம் முழுமையாக நீ விடுபட தயாராகி விடுவாய். இன்று முதல் இக்கணத்திலிருந்து உன் வயதை தொட்டு நீ உள்வந்த இந்த நொடியிலிருந்து உன் வாழ்க்கை எதிர்பாராத சந்தோஷங்களையும் நிம்மதியையும் நிச்சயம் அடையும். உன் லட்சியத்தை நோக்கிய உன் பயணம் நிச்சயம் வெற்றி பெறும். எது வேண்டும் என்று இவ்வளவு நாள் காத்திருந்து இறைவனிடம் மன்றாடி கேட்டாயோ அது எல்லாம் உன் வழிக்கு தானாக வரும். என்னுடைய பாதை நோக்கி நீ வந்து விட்டாய். உன் பயணம் வெற்றி பயணமாக தான் நிச்சயம் இருக்கும். என் துணை உன்னுடைய முயற்சியில் கலந்து அது வெற்றியை தான் கொடுக்கும். என் அருள் நீங்காத சக்தியை கொண்டது. அந்த நீங்காத சக்தி இக்கணம் உனக்குள் நுழைந்து விட்டது. உன்னுடைய குடும்பத்தில் நிறைவேறாமல் இருந்த அத்தனை நல்ல காரியங்களும் சுப விஷயங்களும் இப்பொழுது நிறைவேறிவிடும். என்னுடைய திருவடியை தொட்டு நீ உள்வந்ததன் காரணமாக உன்னுடைய வாழ்க்கை பலவிதமான நன்மைகளை சந்தித்தே தீரும். எப்பொழுது என்னை நம்பி இந்த பதிவை கேட்க உள்வந்தாயோ அப்பொழுதே என்னுடைய மனதிற்குள் நீ இடம் பிடித்து விட்டாய். இந்த பதிவை முழுமையாக நீ கேட்கும் பட்சத்தில் உன் வாழ்நாள் முழுக்க நான் நிறைந்திருப்பது என்பது உண்மையான ஒன்று. உனக்கான பொக்கிஷம் இப்பொழுது வேண்டுமானாலும் மூடிய நிலையில் இருப்பதால் அது என்ன என்று தெரியாமல் இருப்பதால் நீ மகிழ்ச்சியை அனுபவிக்க தவறி இருக்கலாம். ஆனால் இப்பொழுது என் கரம் கொண்டு அதை நான் திறந்து வைக்கப் போகின்றேன். அத்தனை பொக்கிஷங்களும் உன்னை நோக்கி வந்து உன்னை மகிழ்வடைய செய்யும். எதை இழந்தாயோ அதை விட நல்லது உன்னை வந்து சேரும். இன்றைய உன்னுடைய அழுகையும் சோகங்களும் வலிகளும் வேதனைகளும் நாளைய தினத்தில் சந்தோஷங்களாக நிச்சயம் மாறும் என்பதை இப்பொழுது தெரிவிக்கின்றேன். கடன் பிரச்சனை உனக்கு அதிகமாக இருக்கின்றது. பண வரவு அதிகமாக வேண்டும். செலவு குறைய வேண்டும். ஆரோக்கியம் மேம்பட வேண்டும். குடும்பத்தில் சந்தோஷம் நிலவ வேண்டும். மன நிம்மதி கிடைக்க வேண்டும். இந்த மன உளைச்சல் மன அழுத்தத்தில் இருந்து நான் வெளிவர வேண்டும் என்று அடுக்கடுக்கான கோரிக்கைகளை மனத்திற்குள் வைத்திருக்கின்றாய். அத்தனை பிரச்சனைகளிலிருந்தும் நீ விடுபட அத்தனை வழிகளையும் நான் காண்பித்து விட்டேன். இனி அவ்வழி சென்று உன் பிரச்சனைகளை நீயே தீர்த்து கொள்வாய். கடன் சுமையிலிருந்து வெளிவருவாய். பண வரவு பல மடங்கு அதிகரிக்கும். கவலைப்படாதே. எந்த வழியிலிருந்து பணம் வருகின்றது என்று தெரியாத அளவிற்கு உன்னுடைய கரத்தை நான் நிரப்புவேன்.
உனக்கு தேவையான அத்தனையையும் விரைவில் உன்னை வந்து சேரும்படி நான் செய்து விட்டேன். ஒரு நல்ல முடிவு மிகப்பெரிய மாற்றத்தை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கும். என்னுடைய அருளால் காலமும் காரணமும் ஒன்றாகும். துன்பங்கள் நீங்கும் தருணம் இது. உன் இதயத்தில் இருந்த கனவுகள் எல்லாம் இப்பொழுது என் மூலம் நிறைவேறிவிடும். என்னுடைய வேல் உனக்கான அருளை கொடுக்கும். இந்த முருகனுடைய அருளை நம்பி இருக்கின்றாய். உன் வாழ்க்கை நிச்சயம் வளமாக மாறும். அடுத்த கடிதம், அடுத்த அழைப்பு, அடுத்த சந்திப்பு எல்லாம் வெற்றியை தான் உனக்கு கொடுக்கும். ஒவ்வொரு கஷ்டத்தின் பின்னணியிலும் ஒரு திருப்புமுனை உள்ளது. அந்த திருப்புமுனை இந்த முருகனுடைய அருளால் உன் அன்புக்கு தக்க, உன்னுடைய பாசத்திற்கு ஏற்ப என்னுடைய அருளால் நிரம்பும். பேசாமல், பேச முடியாமல் மௌனத்தோடு நீ அழுத நேரங்களை எல்லாம் இந்த முருகன் நான் அறிவேன். அத்தனையும் என் வேலும் கேட்டது. என்னை நினைத்தால் உன் தடம் மாறும் என்று நான் சொன்னேன். உன் வாழ்க்கை தடம் இப்பொழுது என்னை நோக்கி வந்திருக்கின்றது. கிடைக்காத நல்ல விஷயங்கள், எட்டாத வெற்றி எல்லாம் இப்பொழுது உன் வழி வரும். உன் பெயர் புகழ் பெறும். என் கையின் கோடுகள் உன்னுடைய வாழ்க்கையில் தீட்டப்பட்டு விட்டது. உன் எதிரிகள் உனக்கு வெற்றியின் சாட்சியாக இருப்பார்கள். உனக்கான பாதை சுத்தமாக தயாராகிவிட்டது. பசுமையான நினைவுகளோடு கண்களில் இருந்த அத்தனை கண்ணீரையும் விட்டொழித்து இனிமேல் என் கரத்தை பிடித்து உன் வாழ்க்கையில் நீ பல மடங்கு வெற்றியை காண்பாய். ஒவ்வொரு பிரார்த்தனையும் எந்த தடையும் இல்லாமல் நிறைவேறும். தவம் போல இருந்து நீ என்னிடம் வைத்த அத்தனை கோரிக்கைகளும் உன் வாழ்க்கையை நல்ல பாதைக்கு மாற்றி கொடுக்கும். பழையவைகள் எல்லாம் போனவையாக இருக்கட்டும். புதியவை புனிதமாக மாறப்போகின்றது என்னுடைய அருளால். என் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்திருக்கின்ற அன்போடு நான் பதிலளிக்கின்றேன். மேலும் மேலும் இன்பத்தை பெறும். இனி வலிமையான உன் மனதிற்கு, உறுதியான உன் மனதிற்கு, உற்சாகமான உன் மனதிற்கு இனி என் துணை என்றும் வரும். உன்னுடைய மனதை நான் காப்பேன். கட்டுக்குள் நான் வைப்பேன். எவ்வழி நீ செல்ல விரும்புகின்றாயோ அவ்வழி நான் உன்னோடு துணை வந்து அந்த வழியை சீர்படுத்தி செம்மைப்படுத்தி அவ்வழிக்கான வெற்றியை நான் உருவாக்குவேன். உனது தேவை என்ன என்று அறிந்துள்ளேன். உன் மனதின் விருப்பம் எதை நோக்கி இருக்கின்றது என்று அறிந்துள்ளேன். அத்தனையும் என்னுடைய அருளால் உன்னுடைய வாழ்வை வந்து அடையும். இனிமேல் நீ கஷ்டப்பட மாட்டாய். முயற்சிகள் எல்லாம் பெரிய அளவில் வெற்றியை பெறும். எதிரிகள் என்று யாரும் இல்லை உனக்கு. எல்லோரும் உன்னுடைய வழிக்கு வருவார்கள். இந்த வாழ்க்கையே உனக்கு சாதகமாக மாறும். நல்லது நடக்கும்.